நல்ல சான்ஸ், வயசுல பெரியவை. அதனால என்ன பண்ணார், உடனே அந்த லட்டை எடுத்து ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு திருப்தியா அப்படியே முழுசா அந்த பெரிய லட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டார். ரைட், திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஹூ ஆர் த பீப்புள்? அந்த வீட்டினுடைய எஜமானன், அவர் வைஃப் அண்ட் சித்தப்பா, ஒன்று விட்டு சித்தப்பா. வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட்? லட்டு. அண்ட் வாட் இஸ் த சிச்சுவேஷன்? இவர் பூஜை பண்றார், அந்த அம்மா அடுக்கடையில சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் எடுத்து சாப்பிட்டார். So this is the context. This is a thing. How to handle without losing the prana. That's important. நீங்க சுதர்ஷன கிரியா பண்ணீங்கன்னா ஜோரா கிடுகிடுன்னு எனர்ஜி வரும், அது பெரிய விஷயம் கிடையாது. How to retain, how to be prudent enough, how to be judicial enough, how to be scrupulous enough, how to be intelligent enough to utilize that energy for your own betterment and for the betterment of others. இப்ப நீங்க நான் வந்து அந்த வீட்டு எஜமான வரேன், வந்து பாக்குறேன் லட்டு காணும், எங்க போச்சு லட்டு கேக்குறோம். அப்ப கேக்குறச்சே நம்ம யாரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க வீட்டுல யார் வந்தாலும் உங்க மனைவிய மரியாதையா கூப்பிடும். மத்தவங்க இல்லாதப்ப நீங்க வாடா பாடா சொல்லலாம், வாமே போமேன்னு சொல்லலாம். ஆனால் மூன்றாவது மனுஷன் ஒருத்தர் வீட்டுல இருக்குச்ச அந்த கிரகலட்சுமிக்கு உரியான மரியாதை கொடுக்கும் ஃபர்ஸ்ட். அப்பதான் அது காதல். ஏங்க ஏன் மொள்ள கூப்பிடக்கூடாத வரும். வந்த உடனே பாக்குறீங்க லட்டி எங்க போச்சு, அவன் சொல்ற எனக்கு தெரியாது. பார்த்தா சித்தப்பா அப்பதான் கையை தொடச்சிட்டு இருக்கிறார். சரியா, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடுச்சு. Now I am handling as the person of owner of the house. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ I have two choice. One is to shout at the person getting irritated, or to shout at my wife for not protecting or safeguarding the laddu. அப்போ இரிட்டேட் ஆறதுனால ஃபர்ஸ்ட் இரிட்டேஷன், கோபம். அப்ப யாரோட எனர்ஜி போறது? என்னோட எனர்ஜி போறது. அந்த மனுஷன் என்ன ஒரு லட்டு போறதுல உலகமே ஒன்றும் போயிடாது. அப்ப அந்த மெச்சூரிட்டி வந்த உடனே, ஓ சித்தப்பா வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க நீங்க? ஏ கண்ணா வந்தேன், லட்டு இருந்துச்சு சாப்பிட்டேன்டா, நீ எது எடுத்து வச்சிருந்தியா? ஆமாண்டா மடையா எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லாம அதெல்லாம் நினைச்சிருந்தப்பா உங்களுக்கு இஷ்டமா இருந்தது இல்ல, பட் பாத்துக்கோங்க உங்களுக்கு டயபெட்டிஸ் சொல்லிருக்காங்க ஜாக்கிரதை, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நிலையும் அந்த எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு. அவரையும் டொக்கு விட வைக்கல. ஆமா எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் முழுகி தொலைச்சிட்டேடா அப்படின்னு சொன்னா அவருக்கு டொக்கு விழுந்துடும். அவர் டொக்கு விழுந்தா அவர் பேச வந்தது மறந்துடுவார். So the energy level will be confused. So as a owner of the house, I need to accept the situation. எவ்வளவு அழகா குறிஞ்சி சொல்லிருக்கார், accept the people as they are, accept the situation as it is. It is nothing you are doing not favor, you are protecting yourself. இப்போ வைஃப் அவங்க வர்றாங்க, அவங்க சிச்சுவேஷன் என்ன? நானும் எங்க சித்தாப்பாவும் கர்ப்பம் பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் அந்த அம்மா வராங்க, அந்த அம்மா ஒண்ணுமே புரியல. என்னங்க வாங்க வாங்க காஃபி குடிக்கிறேன், காஃபி குடிங்கன்ட்டு காஃபியோட வர்றாங்க. அப்போ நீ முள்ள கேக்குறீங்க எங்க இந்த லட்டு? ஆமாங்க நீங்க லட்டு சொல்லிருந்தீங்க, எங்க லட்டுங்கிறாங்க. அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சிட்ட உடனே லட்டு எங்க கொடுக்கலான்னு கேட்காம புரிஞ்சுக்கிட்டு சரி இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப the total situation is beautifully handled and the situation also amicable. It is applicable to all of us in every situation. அடையார் ஆனந்தம் ஏ டு பில் உட்கார்ந்து இருக்கோம், ஒரு சர்வர் வரது நேரம் ஆயிடும். ஏதோ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பண்ண வேலைக்கார மாதிரி, ஏ வேற how long it is, I am waiting. அப்பதான் இல்லாத இங்கிலீஷ்லாம் நமக்கு வரும். அவ எங்க போவோம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல பொழைக்க எத்தனை பேரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேங்க நான், எத்தனை பேரை கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். வயிற்று பொழுப்புங்க, எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு தாங்க. ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் எது கலாட்டான்னு ஒரு பாட்டே இருக்கு. எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கும், கூட்டி வித்த கூட்டிக்கும்பாங்க. நீ கோடி வித்த கெடுத்து இன்ஜினியர் பேங்க் மாதிரி எல்லாம் ஜான் வயிறுக்கு தான். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நான் என குழறியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வார். அதுதான் அற்புதமான யோசிப்பாங்க.
எப்ப அது முடியாது, அது முடியாது, தவிர்க்க முடியாது. அதை ஏற்றிட்டு தான் இருக்கணும். குருஜி சொன்ன வழியில அக்செப்ட் த பீப்புள், அக்செப்ட் த சிச்சுவேஷன் போயிட்டோம்னா எனர்ஜியும் நிற்கும். மற்றவாளுக்கு நம்ம ஒரு சாதனத்தை கொடுக்கும். நம்முடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் ஒருத்தருக்குள்ள நம்ம எக்ஸ்பான்ஷனை கொடுக்கணும், சுருக்கத்தை உண்டாக்கணும். அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். அது சர்வரா இருந்தாலும் சரி, ட்ரெயின்ல வந்த கூலியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி யாரா இருந்தாலும் சரி, நான் வீட்டுல வேலை பண்ற சர்வன்ட் மைடா இருந்தாலும் சரி, நல்ல சொல்லுங்க, சுருங்க வைக்காதீங்க, டக்குன்னு சுருங்க வைக்காதீங்க. சுருங்க வச்சா அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை பாதிக்கும், உங்க வீட்டை பாதிக்கும். அப்ப அவங்க நிலைமையை பொறுத்து வாயை பொத்தின்னு இருக்கலாம். ஆனா மனுஷன் நினைப்பாங்க, பெருசா கிழிச்சுட்டா, 6 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கு, அது 1000 ரூபாய் தான் கொடுக்குறா, என்னவோ தலையெழுத்துன்னு அந்த வேலைக்காரி வெளியே சொல்லட்டு மனுஷன் நினைச்சுப்பாங்க. அப்போ the vibrations once it set in, once it comes in your heart, it has got an expression in the Akashic records. அங்கேயே நிறுத்தணும். அதனாலதான் அது மட்டும் இல்லாம இந்த 32 பல்லுங்கிற ஜெயிலுக்குள்ள இந்த 1.5 இன்ச் நாக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த நாக்கை டக டகான்னு ஆட்டாதீங்க. அந்த நாக்கு ஆட்டத்துக்கு முன்னாடி அது ஆட்டுறதுல என்ன வருதுன்னு பார்க்கணும். அது வெளியே போயிடுச்சுன்னா திரும்ப வராது. இத சிவபாக்கியர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த ஒரு பாடல் I want Judy to bear with. Right? அற்புதமான பாட்டு. பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துருத்தினில் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லீரே. துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் தீர்க்க வல்லீரேல், கருத்தில் நூல் களைப்படும் கால நூல் கழிந்திடும், திருப்பி நூல் காவலுறும் சிவாயம் அஞ்செழுத்துமே. பருத்தி நூல் முறுக்கி விட்டு, பருத்தி நூல் நம்ம என்ன பண்றோம், எல்லாம் முறுக்கி என்ன பண்ண, பருத்தியில என்ன வருது, நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வருது, வகை வகையா ட்ரெஸ் வருது. அது ஒரு வகை ட்ரெஸ்ஸோட நம்ம நிறுத்திக்கிறோமா? கிடையாது. பொங்கலுக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு, பிள்ளையார் ஜெயந்திக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு, கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு, எப்படியே போறது. தீபாவளின்னு தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்து பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே. பஞ்சு ஓதும்னா இந்த வாயை வச்சுட்டு சும்மா சேட்டர் பாக்ஸ் வச்ச 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 வச்சான்னு இதான பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பேசுறதுனால என்ன புண்ணியம், என்ன பிரயோஜனம், எவ்வளவு பிராண எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, யாருமே சிந்திக்கிறது கிடையாது. பஞ்சு ஓதும் மாந்தரே, பஞ்சு ஓதும் மாந்தரே மத்தவங்களை பத்தி வம்பு கிசு கிசு சொல்றது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஒண்ணுமே ரெண்டு ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்கு, ஒத்துமையா இருக்கு. வர்றாங்க அடுத்த மாமி வர்றா, என்னடி உங்க ஆத்துக்காரர் மயிலாப்பூர்ல போனாரா? போயிருக்கலாம், தெரியல. அவ பில்லியன், அவரோட பின்னாடி யாரு உட்கார்ந்துட்டு இருந்தா, அப்படியே கட்டி பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாளே, அவள் தான் செத்தது மனுஷன். அவன் வர்றான். சின்ன குழந்தையா இருக்கலாம், இல்ல என்ன காரணம் உண்மை தெரியாது. ஏனோ நேற்று மயிலாப்பூர் போனீங்களா, அவர் சுத்தமா மறந்துட்டு இருப்பார். மயிலாப்பூர் இல்லையே, ஆபீஸ் போயிட்டு வந்தனே, பொய் சொல்லாரு. Finished. There the total things are put. பஞ்சு ஓதும் மாந்தரே, மத்தவனை பத்தி வம்பு பேசுறதுக்குன்னே. இந்த இப்ப பாருங்க, டிவில எந்த சீரியலாவது வம்பு வழக்கெல்லாம் இருக்கா? அது அட்லீஸ்ட் அதுக்கு அந்த கெட்ட வில்லன் கூட நல்லவன மாறிடுவான் கடைசி சீன்ல, சுபம்னு முடிப்பாங்க. இப்ப கதாநாயகன் கூட வில்லன் மாதிரி டம்மு டம்முன்னு அடிக்கணும். ஒரு கான்கிரீட் பிளாக் எடுத்துட்டு இப்போ நூல் சுத்துற மாதிரி சுத்துறாங்க. கான்கிரீட் பிளாக் தூக்க கூட முடியாது நம்மளால. எப்படி எல்லாம் அதை பாக்குறவனுக்கு யுவர் பிரெயின் cannot distinguish between reality and the illusion. இந்த டிவி நிகழ்ச்சியா நிஜமானு தெரியாது. இட் இஸ் ப்ரூவன் மெடிக்கலி. உடனே அது அப்படியே எடுத்துக்கிட்டு மனசு ராத்திரி தூங்குறச்செல்லாம் அதெல்லாம் வரும். தேவையா? நம்ம காசு கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இடியட் பாக்ஸ் டிவியில வர்றத நல்லது சூஸ் பண்ணி பாருங்க, இல்லையா அதை ஆஃப் பண்ணித்தோம். பஞ்சு ஓதும் மாந்தரே, துருத்தி நூல் முறுக்கி விட்டு. துருத்தி அருண் சொல்லுங்க, இங்க துருத்தி எது? நம்ம என்ன பண்றோம்? பஸ்திரிக்கான வஸ்திரான துருத்தி. அருண் கிளாஸ்ல சொல்லியிருப்பார். வஸ்திரம்னா துணி, வஸ்திரான துணி. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொல்லன் உலகில பெரிய ஒரு தோல் பை இருக்கும். புசு 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 புசுன்னு
அது நல்ல வேகமா போய் நல்ல அடுப்பை எரிய வைக்கும். அப்ப அதுல இரும்பு வச்சா இரும்பு உருகும். இதெல்லாம் கிளாஸ் தெரியுமா? நான் கிளாஸ்ல சொல்லுவேன். எல்லாரும் கிராமத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்க, கிராமம் பார்த்திருக்கீங்களா? அதுல கருமான்னு இருப்பான் பிளாக் ஸ்மித். என்ன தனியா கண்டத்துல கை வச்சு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். கிராமத்துல கொல்லன்னு கேள்விப்பட்டது இல்ல? பெரிய ஒரு இரும்பு உலகனை வச்சிருப்பா. அப்படி அதுல இரும்பு எல்லாம் நல்லா இலக்கி சம்மட்டில தட்டி கூர் பண்ணுவார். கடப்பாறை மழை கடிச்சுன்னா நேரா பிளாக் ஸ்மித், இங்கிலீஷ்ல வந்து பிளாக் ஸ்மித். அங்கதான் கிராமத்துல எல்லாரும் போவாங்க. அவன் என்ன பண்ணுவான், நல்லா அக்னியில அந்த இரும்பை வைப்பான். வச்சுட்டு பெரிய காத்து பை துருத்திம்பாங்க, பெல்லோ, இங்கிலீஷ்ல வந்து பெல்லோஸ். அப்ப என்ன பண்ண, வேகமா காத்து வர வர அது அப்படியே கனன்று எரியும். அப்ப இரும்பையும் அது இழக்கும். அப்ப சம்மட்டியில அடிச்சு இந்த கூறு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ட்டு ஜம்முன்னு பண்ணுவான். அது போல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற துருத்தியது நம்முடைய லங்ஸ். அதனாலதான் அந்த பிராணாயாமக்கு பாஸ்திரிகான்னு பேர் வந்து. You know that in Hatha Yoga it has been named as Bastrika for energizing your body. That is why the pranayama is known as Bastrika, the dynamic breathing. அப்போ அந்த டைனமிக் பிரீத்திங் அப்ப என்ன ஆகுது, குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. your pent up emotions that go away and your total body is energized. அதுதான் பஸ்திரிகா, அன்பேரலல். அது எப்போ சிவவாக்கியர் சொல்ற, துருத்தி நூல் முறுக்கி விட்டு நல்ல பிராணாயாம பஸ்திரிகா பண்ணினா மடையா துன்பம் நீக்க வல்லீரே. You will never have any pent up emotions. எப்ப சார் சிவவாக்கியம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அத்த யோகா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தது. பஸ்திரிகா பிராணாயாமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எனர்ஜைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் த பென்ட் அப் எமோஷன்ஸ். அப்ப குருஜி எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. How beautifully he has designed. ஒரு அம்மா மாதிரி 3 ஸ்டேஜ் பிராணாயாமால 5 எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணிடுற, பாஸ்திரிகாவில பென்ட் அப் ரிமூவ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணிடுற, சுதர்ஷன கிரியாவில டோட்டலி he cleanses all the 6 energy centers. துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லீரே. டேய், உனக்குள்ள லங்ஸ் இருக்கு, நல்லா மூச்சு எடுத்து விடுடா. ட்ரெஸ் மேல வெளியே போட்டு அழகு பார்க்காத, உள்ள இருக்கிற ட்ரெஸ் அழகுபடுத்தடா மடையாங்கிற. கருத்தில் நூல் களைப்படும். அப்போ all the negative thoughts will go away. This I promise. Don't fight with the shadow. Lit a lamp. ஒரு சின்ன விளக்கேத்தி வச்சா இருள் காணாமல் போயிடும். இருட்டு ரூம்ல உட்கார்ந்து செவுத்தெல்லாம் தடவி பார்த்தாலோட இருட்டு போகாது. கருத்தில் நூல் களைப்படும். உன்னுடைய அற்புதமான உள்ளுணர்வில் எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் போயிடும். கால நூல் கழிந்திடும். You will also burn all the prarabdha karma. The pranayama is the one which can burn your karmas. That is why Guruji gives so much of importance for the Sudarshana Kriya. Very very important. இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பிளெஸிங் 21ஆம் நூற்றாண்டு. திருப்பி நூல் காவலுரம் சிவாயம் அஞ்செழுத்துமே. அது மட்டும் இல்லாம சிவாயம் என்பது 5 மூலகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். ஓம் நம சிவாய சொல்லிட்டா வந்தீங்கன்னா all the 5 elements will be balanced and you will be blessed with the bounty of the 5 elements. சும்மா விளையாட்டுக்கு இல்ல, அனுபவத்தால பேசிட்டு இருக்கு. நீங்க எங்க போனாலும் இந்த 5 எலிமெண்ட் குறையா வராது. தலை வச்சு தூங்குறதுக்கு எர்த் எலிமெண்ட் இருக்கும், திருப்பி நிம்மதியா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், யாரோ குக் பண்ணி சாப்பாடு போடுவாங்க, ஆனந்தமா வேப்ப மரத்துக்கு காற்று வீசும், அந்த பரந்த வான்வெளியில் இருப்பீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அதுதான் 5 எழுத்துமே. சிவாய நம என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க. புரியுதா? ஆகவே என்ன அழகான பாட்டு பாருங்க. பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே. வெளி பகட்டுக்காக வாழாதீங்க. நம்ம எல்லாருமே பொய் முகங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தவன் என்ன நினைப்பான், பக்கத்து ஆத்துக்காரன் நினைப்பான், இப்படி பண்ண யாரும் நினைப்பாங்க, அப்படி பேர் உண்மை முகம் எங்கே போயிடுச்சு. பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே. மத்தவனை பத்தி பேசுறோம், நம்மளை பத்தி பேச மாட்டேங்கிறோம். Guruji will always say, never ever have sense of self guilt. Always let your words, thoughts and way based on love. That's it.
துருத்தினுள் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லிரேல். If you start practicing the Bhastrika Pranayama and the Pranayama, கருத்தில் நூல் களைப்படும். வேண்டாத நெகட்டிவிட்டி இல்ல உன் மனசை விட்டு களைப்படும். களை அங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா பயிர் நடுவுல வேண்டாததெல்லாம் முளைச்சிருக்கும். அதெல்லாம் புடுங்கி புடுங்கி போடுவாங்க. அத களை எடுக்கிறதும்பாங்க. அது போல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டாத நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தானாக போய்விடும். முயற்சியை பண்ண வேண்டாம். கால நூல் கழிந்திடும். கால நூல் உங்களுடைய காலத்தை எது நிர்ணயிக்கிறது? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே விளையும். பிறர்க்கின்னா முற்பகல் பாஸ்ட் தானே விளையும், எதிர்காலம் ஃபியூச்சர். ஆக டேக் கேர் ஆஃப் த பிரசன்ட். The present will go into the beautiful past, the history, and the thing automatically will come, will be good to you. அதுதான் கால நூல் கழிந்திடும். Not only that, your past karmas will be burned. திருப்பி நூல் காவலுறும். The same ஞானா will be protecting you. சிவாயம் அஞ்செழுத்துமே. That Om Namah Shivaya will be always a protective mantra to you. அந்த சிவாய நம்ம சொல்லிட்டே இருங்க. ஆக அற்புதமானது. நான் திருப்பி want to sum up. We are day in and day out. We are dealing with a person. We are dealing with a thing, an object. We are dealing with a situation. இத மூணையும் ஹேண்டில் பண்ணச்ச beautifully, skillfully handle them, the person, the situation, the object in such a manner to hold yourself the energy, the most precious energy you are gifted with by the Sudarshana Kriya, what you have been doing. I really record my appreciate for சொல்ல முடியாது. And நம்ம அருணும் பிரியாவும் they are being immense service. பண்ணிட்டு யாரோ பிரபுராமன் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு. என்ன அருண் உங்ககிட்ட கோர்ஸ் பண்ணாரா? அவர் வந்து உங்ககிட்ட பேசினா சார் சொல்லிட்டு இருந்தார் பிரபுராம். I've been guiding him. Like that, நம்ம கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும். ஆனந்தமா ஷேர் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால வெளி பகட்டுக்கு முக்கியத்துவம் தராம, மற்றவனை பத்தி பேசாம, அதே போல ஐயோ என்னை பத்தி அவங்க நினைக்கும் சார், அவங்கள பத்தி நினைக்கிறது உங்களுக்கு நேரம் இல்லை. உங்களை பத்தி நினைச்சு எங்க சார் டைம் இருக்கு? Forget about it. Do not be a football of others' opinion. You have your own convictions. என்ன அழகு அந்த 5 பிரின்சிபல்ல அத்தனை உபனிஷத்தும் வேதங்களும் வந்து விடுறதே இல்லையா? அழகு. அந்த இந்த சிவவாக்கியர் பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தினூர் முறுக்கி விட்டு இதால இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் பக்கத்து பஞ்சு ஒரு மந்தரே துருத்தினூர். என்ன அற்புதமானதுங்க பாஸ்திரிகா பிராணாயாமம். அது பண்ணுங்க, ஜம்முன்னு அப்படியே எனர்ஜி தக 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 தகன்னு வருது. நாம சந்தோஷமா இருந்தா நம்ம வீட்டுல ஆனந்தம் தானாக மனக்கும். சரியா? இதை அப்படி அசை போட்டு பாருங்க. சிவவாக்கியர் பாடல் அற்புதமான பாடல். அடுத்த வாரம் நாம ஒன்று பார்க்கலாம். I have not made full justification for Judy, I think. இந்த தமிழ் எவ்வளவு தூரம் ஜூடிக்கு புரிய தெரியல. பட் ஜெனரலி these principles always adopt. Energy shift to handle your anavamalam, mayamalam, karmamalam, to handle a person, object and situation. Still, how to be happy all the time. That is it. It's a beautiful compendium of has to be happy all the time. Okay? Life is love. Life is joy. Life is enthusiasm. Always happy. Sandoshama. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev, sir. Jai Gurudev, sir. Gurudev, sir. Jai Gurudev. Jai Gurudev, sir. Thank you, sir. Thank you, Arun ji, Priya ji. Thank you, ma'am. Jai Gurudev. Jai Gurudev. Close பண்ணிக்கலாம். Thank you. Always.